வணக்கம். இந்த பதிவில் நம்ம வீட்டு ரோஜா செடிகளுக்கு மற்றும் செம்பருத்தி, சாமந்தி போன்ற எல்லா வகை பூச்செடிகளுக்கும் ஒரு ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் பார்க்கலாங்க. இந்த உரம் நாம் செடிகளை கட் பண்ணி விட்டுட்டு இதை கொடுத்தோமானால் நல்ல ஒரு வேகமான தளிர்கள் வர்றதுக்கு வசதியாக இருக்கும். அதுவும் ஹெல்த்தியாக வரும். வந்த உடனே மொட்டுக்களும் வைக்க ஆரம்பிச்சிரும். இது கடுகு பிண்ணாக்கு கரைசலுங்க. ஆன்லைனில் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு சாதாரணமாக கடையில் கிடச்சிதுன்னா வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் வாங்கிக்கோங்க. எவ்வளோ அழகான ஒரு நாட்டு ரோஸ் ஒயிட் கலரில் இருக்குது பாருங்கள். இந்த கடுகு பிண்ணாக்கு கரைசல் ஆன்லைனில் பவுடர் ஃபார்ம்லேயும் கிடைக்கிது, கேக் ஃபார்ம்லேயும் கிடைக்கிது. உங்களுக்கு எது வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம். அதை ஒரு நாள் ஊற வைத்து நல்லா புளித்து வந்த பிறகு அதோடு நீங்கள் நிறைய தண்ணி கலக்கணுங்க. 1 லிட்டர் தண்ணிக்கு 15 லிட்டர் தண்ணி கலக்கலாம். அப்படி நீங்கள் கலக்கும் பொழுது நல்ல ஒரு தின்னான ஒரு லிக்விட் கிடைக்கும். அந்த நீரை எல்லா செடிகளுக்குமே நீங்கள் கொடுத்துடலாம். 1/2 லிட்டர் வீதம் எல்லா செடிகளுக்கும் கொடுங்க. காய்கறி செடிகளுக்கு கொடுக்கலாம், பூச்செடிகளுக்கு கொடுக்கலாம். ஏன்னா இது ஒரு ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ன்றதுனால நம்ம தாராளமாக எல்லா செடிகளுக்கும் கொடுக்கலாம். அதிக சத்துக்கள் உடைய இந்த கரைசலால் நமக்கு வேகமான வளர்ச்சி இருக்கும். நீங்கள் பவுடர் அப்படியே மண்ணில் 1 ஸ்பூன் போட்டும் தண்ணி கொடுக்கலாம், அல்லது ஊற வைத்தும் இப்படி நீங்கள் கொடுக்கலாம். நான் ஊற வைத்து தாங்க இந்த செடிகளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இது 15 லிட்டர் பக்கெட். இதில் ஒரு 1.5 லிட்டருக்கு நான் கலந்துக்கிறேன். 2 லிட்டர் கூட கலந்துக்கலாம். இப்படி இருக்குங்க. அதை நீங்கள் தண்ணியில் கலக்கும்போது இன்னும் தின்னாயிடும். இந்த நீரை எல்லா செடிகளுக்குமே கொடுங்க. நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வேறு எதையுமே கலக்க வேணாம். நீங்கள் கடுகு பிண்ணாக்கு மட்டும் கலந்து இப்படி துளிர் வந்த செடிகளுக்கு கொடுத்தோமானால் மேலும் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். ஹெல்த்தியான பிளான்ட்டுக்கு நமக்கு கிடைக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இது போன்று எல்லா செடிகளுக்குமே கொடுக்கலாம். இந்த ஹைப்ரிட் செடிகளுக்கு கூட நான் கொடுத்தேன். எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு பாருங்கள். முக்கியமாக ரோஜா செடிகளும் சாமந்தி செடிகளும் இந்த கடுகு பிண்ணாக்கு கரைசலில் நல்லாவே வளர்ந்து வந்துருங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல வளர்ச்சி கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.